நாங்கள் செய்ய வேண்டும், மக்களுக்கு நன்மை வரும் நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பல முறை செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதை செய்வதற்கு ஒரு நல்ல வடிகால் வேண்டும். அந்த வடிகால் தான் லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் யுனைடெட் சிட்டி. அந்த அன்பு உள்ளங்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் அழைக்கிறோமோ, நான் அழைக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் இந்த பொதுநல சேவைக்கு இடையூறு இல்லாமல், வந்தகம் இல்லாமல் என்னோட உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த அத்தனை அரிமா சங்கம், அந்த அரிமா சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, மேலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக ஒற்றுமையாக இருந்து அதை பார்த்த ஒரு சிலர் நீங்கள் எப்படிதான் ஒற்றுமையா இப்படி இருக்கீங்களோன்னு சொன்னதின் நேரத்தில் சின்ன பிளவுகள் வந்தாலும் மீண்டும் அதை சரி செய்து இன்று வரை ஒருவருக்கு ஒருவர் சகோதர பாசத்துடன், வேறு வேறு இயக்கங்களில் இருந்தாலும் சகோதர பாசத்துடன், நான் அவருக்கு அவருக்கு நான் என்ற உறவிலே எந்த விதமான பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து நல்லதிலும் சரி கெட்டதிலும் சரி கலந்து கொள்ள எந்த நேரத்திலும் முன்னின்று செய்யக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கும், மேலும் எங்களுடைய இந்த நடிகர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்டிலே நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அங்கமாக மட்டுமல்லாமல் பல உதவிகளை எங்களுக்கு செய்யக்கூடிய எங்களுடைய உறவினர் பார்வதி ஹாஸ்பிட்டல், குரோம்பட்டியில் இருக்கும் பார்வதி ஹாஸ்பிட்டல் சேர்பர்சன் ஆர்த்தோ டாக்டர் முத்துக்குமார் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது ஏனென்றால் டாக்டர் ஹரி அவர்கள் நம்முடைய கலைத்துறையிலே மிகவும் புகழ் பெற்றவர். அவர் சர்வீஸ் இப்ப மட்டும் நடிகர் சங்கத்துக்கு செய்யவில்லை, நான் பார்க்க இப்ப என்னையும் சேர்த்துட்டு தான் சொல்றேன். இப்ப வந்தாலும் எல்லாருக்குமே இந்த நடிகர்களை மட்டும் எல்லாருக்குமே இலவசமாக ஒரு நண்பனாக இருந்து இலவசமாக இருந்து, இலவசம் ஒண்ணு எல்லாருமே பயப்படுறோம், ஏதோ சரியா செய்ய மாட்டாங்களான்னு. ஏன்னா இப்ப அகர்வாலியே நம்ம ஆளுங்க சந்தேகப்பட்டாங்க. லயன்ஸ் கிளப் மூலியமாக கேட்ராக்ட் ஆபரேஷன் வாங்கய்யா இலவசமா செய்யறோம்னு, அப்ப நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல போல இருக்குன்னு சொன்னாங்க. இல்லையா அகர்வாலியா அவர்தான் பெரிய ஆளு அப்படிலாம் சொல்லி போனா கூட இந்த இலவசம் பயந்தவர்கள் நிறைய, ஏறத்தால ஒரு 9,000 ரூபாய் மிச்சமாவது லயன்ஸ் கிளப் மூலியமா இந்த கேட்ராக்ட் ஆபரேஷன். பட் அதுக்கு கூட எங்களுடைய உறுப்பினர்களா கொஞ்சம் பயம், இலவசம்னா சரியா செய்ய மாட்டாங்க. அதை போல இங்கே இல்லாமல் எங்களுக்கெல்லாம் இலவசமா தான் செய்றார். நாங்களாம் நம்பி வரும் ஒரே இடம் இந்த ஒரு இடத்துல தான். நம்ம டாக்டர் கிட்ட ஹரிகிட்ட வந்து பல்ல காமிச்சாதான் சரிப்படும், இங்கேயே தான் வந்துட்டு இருக்கோம். எனக்கு சிரமம் கொடுக்கறதே ஒரு பல்லுன்றது எனக்கு தெரியாம இருந்தது. 60 வயசு எனக்கு. இப்ப பார்த்து இந்த மனிதன்கிட்ட வந்தது தப்பா போச்சு. நல்ல நண்பர் இல்லையா, அவர் நல்லதான் சொன்னாரு, ஆனால் எனக்கு பிடிக்கல அவ்வளவா. ஆனாலும் அவர் உடலை வாயை திறந்து பாக்குற மாதிரி ஒரு பல்ல எடுத்துட்டாரு எனக்கு வாரத்தில். அப்படி அதுக்கு நான் எவ்வளவு அவங்க அதுக்கு இலவசமா செஞ்சார். ஆக இன்று மட்டுமல்ல மருத்துவ முகாம் இலவசம். அவர் காலம் பூரா அதான் செஞ்சிட்டு இருக்காரு, வெளியே தெரியாமல் இருந்தது. அதுக்காக சொல்லிக் கொள்கிறேன். இந்த சகோதரர் அவர் இப்ப நடத்துறாருங்கன்னு அவருடைய தந்தையாருக்கு 50வது ஆண்டு விழா ஒரு பாராட்டு த்ரூ என்னுடைய தந்தையார். ஏன்னா என்னுடைய தந்தையாரும் அவர் நன்க பழகியவர்கள். அதனால அவர் சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன் வருவார்கள் என்று சொன்னார்கள். இங்கே வந்த வாழ்த்தி சென்றிருக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உபதலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்களும், அவருடைய அன்பு செல்வன் எங்களுடைய நல்ல சகோதரர்
அருண்குமார் அவர்களை, என்னுடைய விஜய் அருண்குமார் அவர்கள், என்னுடைய அன்பு சகோதரர், நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் பார்த்தேன். ஜீவன் அவர்கள் நல்ல ஒரு நண்பராக இங்க இருக்கக்கூடியவர். அப்புறம் பார்த்தா சந்தான பாரதி வந்தார். சந்தான பாரதி எங்க கமிட்டி மெம்பர் நடிகர் சங்கத்தில். ஆக அவர் இரண்டு பக்கமும் பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் பொதுவான மனிதனாக வந்திருக்கிறார் சந்தான பாரதி அவர்கள். இவரெல்லாம் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பாராட்டும்படியாக செய்திருப்பதற்கு நடிகர் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையில், தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளர் என்ற முறையில், இந்த லயன்ஸ் கிளப்பின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் என்னுடைய அன்பான வணக்கங்களை கூறி இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இதான் முதல் முறையை நான் கேட்க போறேன். ஏன்னா நான் எப்பயுமே பத்திரிகையாளர்களை இதை கேட்டதில்லை. ஏன்னா இந்த நல்ல சேவையை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். எதுக்காக சொல்றேன்னா, ஏன் இந்த சேவை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கன்னா, இங்க ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம் இது. எங்க டென்டல் டாக்டருடைய குடும்பம் அற்புதம். அவருடைய தந்தையார் பல் மருத்துவர், அவருடைய மூத்த மகன் கணபதி அவர்களும் பல் மருத்துவர், அவருடைய இளைய மகன் ஹரி அவர்கள் பல் மருத்துவர், ஹரியுடைய மனைவி ரேகா அவர்கள் அவர்களும் பல் மருத்துவர். மொத்த குடும்பமே இந்த மருத்துவத்துவத்தில் மக்களுக்கு பொதுநல சேவையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, ஏன்னா இதை மாதிரி ஒரு இடம் ஒன்று கிடைக்காது. இந்த சர்வீஸ்ன்றது மருத்துவ முகாம் என்பது பொதுவாக காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் முடித்து விடுவோம். ஏன்னா இப்ப டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் நாங்கள் லயன்ஸ் கிளப்ல செய்யும் போது அவருடைய மொத்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை பெரிய மிஷினையும் எடுத்துட்டு வந்துட்டார் அந்த மீனாட்சி கல்லூரிக்கு. அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். நம்மளாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், இந்த மருத்துவ முகாம் நடத்தி இருக்கோம். ஏறத்தாழ சினிமா தொழிலாளிகள் மட்டும் ஒரு 3000 to 5000 பேர் அதில் பயன்பெற்றார்கள். ஆனால் இந்த இடத்துல சர்வீஸ் வந்து இந்த மருத்துவ முகாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கக்கூடிய கான்செப்ட். புதுசாக இருக்குன்னா இதுவரை நடந்துராத ஒரு கான்செப்ட். ஏன்னா காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிக்கிறது இல்லை, பேசி முடிச்சு ஆரம்பிச்சோம்னா அதோட முடிஞ்சு போயிடுது இங்க இந்த விழா. ஆனால் இந்த மருத்துவ முகாம், இந்த சேவை ஒரு வருடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இதுல புதுமைய. ஏன்னா காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிக்காம ஏறத்தாழ ஒரு வருடம்னா யார் வந்தாலும், தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் இருக்கட்டும், லயன்ஸ் கிளப் மூலியமா வந்தாலும், கடிதம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்தால் அல்லது லயன்ஸ் கிளப்ல இருந்து வாங்கி கொண்டு வந்தால் காலையில் 5 பேஷண்ட், சாயந்தரம் 5 பேஷண்ட், இந்த 5 10 பேஷண்ட் ஒரு நாளைக்கு இலவசம் செக் பண்ணி என்னென்ன கோளாறு இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அந்த ஒரு பகுதியே வாய் இருக்கின்றதே தெரியாம சில பேர் இருக்காங்க. சில பேர் அதிகமா இந்த வாய் அடிக்கிறவங்க இருக்காங்க. அதனால சொல்றேன், என்னுடைய உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொள்கிற நடிகர் சங்க உறுப்பினர்கள், ஏன்னா எதை செஞ்சாலும் ஐ வில் பி ஃபோக்கசிங் டுவர்ட்ஸ் நடிகர் சங்கம். அதனால சொல்றேன், ஏன்னா ரொம்ப அப்பாவியான இருக்கக்கூடியவர்கள் நீங்கள்லாம், உங்களுக்கு தெரிய மாட்டேன். அதனால தயவு செய்து, ஏன்னா நீங்க வந்து பான்பராக் போடுறீங்க, சிகரெட்டு பிடிக்கிறோம், கருமாந்திரம் பூரா செய்யறோம் நம்ம அந்த வேலை. அதுக்காச்சும் இந்த கருமாந்திரம்லாம் ஒழியணுன்றதுக்காக தான் இங்கே என்னுடைய தந்தையாரின் பெயரால் இந்த ட்ரஸ்டும் லயன்ஸ் கிளப்பும் ஐயாவுடைய குடும்பம் மொத்தமும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துறோம். தயவு செய்து வந்து கடிதம் வாங்கிட்டு வந்து காலையில் 5 பேருக்கு, ஏன்னா அவர் வந்து நிறைய கூட்டத்தோடு இருக்கிறாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ற நேரத்தில் உங்களுக்கு ஒதுக்கி தருவார்கள், நீங்க நம்பி வரலாம். நம்ம கூட தயாராகும் போது ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு எழுதி கொடுத்தாங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில். அந்த ஆள் வந்து எப்ப பாருங்க எங்களை திட்டுறான், ஏதாவது பேசினா பல்ல உடைச்சிடுவேன், இனிமேல் பயப்படவே வேணாம், அப்படி அவனாவது பல்ல உடைச்சா இங்க வந்துருங்க, பல்ல கட்டிட்டு போயிடலாம். அதுக்காக சொல்றோம், ஏன்னா நம்மளாம் நடிகர்கள், நமக்கு வந்து இந்த
பேட் பிரெத்னு சொல்றோம். அதெல்லாம் ஏன் வருது என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளை கரெக்ட் பண்ணி அனுப்புவார். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு கதாநாயகனோட நல்ல கதாநாயகன் நாங்க நடிக்க சரி, அவனை பக்கத்துல வர சொல்லாதீங்க அந்த ஆளுன்னு சொன்னாங்க. கதாநாயகிங்க அது எப்படிமா பக்கத்திலே வராம காதல் பண்ண முடியுமா? கரெக்டு தான். இந்த சூடா இருக்கும் பீச் மணல், உச்சி வெயில்ல காதல் பண்ண சொல்றாங்க, உட்கார்ந்தா அப்படியே சூடு ஏறுது. அது கூட பரவாயில்லைங்க, ஆனா இந்த ஆள் பக்கத்தில் வந்தா தாங்க முடியலன்னு சொன்ன. அதை போல எல்லாம் இல்லாமல் நம்ம கலைஞர்கள்லாம் இங்க கடிதத்தை மட்டும்தான் வாங்கிட்டு வரணும். வந்தா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட எவ்வளவு பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அவங்க டேட் டைம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க இலவசமாக அவரிடம் இந்த அறிவுரை பெற்றுக் கொள்ளலாம். ஏதாவது சின்ன சின்னது ஏதாவது பண்ணலாமா பண்ணலாம். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். அதனால இந்த கேம்ப் நான் பத்திரிகை சகோதரர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது, கொஞ்சம் இதை பப்ளிக்கு தெரிகிற மாதிரி பண்ணுங்க. யாரும் புகழுக்காகவோ பெயருக்காகவோ இங்கே செய்யவில்லை. இப்போ கலந்திருக்கிற சகோதரர் அருணாகட்டும், விஜய் அருணாகட்டும், இல்லைன்னா இப்போ ஜீவன் வந்திருக்காரு அவராகட்டும், இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே சந்தானாபாலேருந்து எல்லாருமே, வாகை சந்திரசேகர்லேருந்து எல்லாரையுமே எங்களை எல்லாருக்கும் பப்ளிக்ல தெரியும். நாம் ஏன்னா விளம்பரத்துக்காக இதை சொல்லவில்லை, எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆனா இந்த சேவைக்கு விளம்பரம் தேவை. ஏன்னா ஹரி என்ற ஒரு டாக்டரு, ஒரு நல்ல இளைஞன், அவர் அந்த குடும்பம் எடுத்துக்கிட்டு இதை செய்யுதுன்னா, மனிதன் ஐயா அவர்கள், அவருடைய தந்தையார் அவர்கள், ஜானகிராமன் அவர்கள் 50 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவர் பார்க்காத வாய் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதன்